నేను పుట్టినప్పుడు నా பிறந்தப்போ முதலாக என் தலைமுடியை முனேஸ்வரனுக்கு பலி செலுத்தினாங்க. நான் 1.5 வருஷம் குழந்தை இருக்கும் போது எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பா முகத்தை நான் பார்க்கல. எங்க அப்பா எப்படி இருக்கிறாரு எனக்கு தெரியாது. எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை. அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை. இப்ப கூட எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் யாரையா தேடுவேன்னா ஆண்டவரை தான் தேடுவேன். எனக்கு ஏராளமான சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. எங்க அம்மாட்டு கூட பிறந்தவங்க 6 பேர். எல்லாருமே நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. எனக்கு கஷ்டம்னு சொன்னா காசு உதவினா அப்பா இல்லை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னா தம்பி இல்லை, அண்ணன் இல்லை, ஒரு அக்கா இல்லை, யாருமே இல்லாத ஒரு அனாதை நான். ஆனா 2017 நான் பைபிளை பிடிச்சேன். அன்னைக்குலேருந்து ஆண்டவரை சுவிசேஷத்தை ஊரும் கிராமமா சொல்லுகிறேன். ஆனா இன்னைக்கு வெளில இந்த பைபிள் என்ன கைவிடவே இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு வாரத்தில் கூட காணிக்க வாங்க மாட்டேன். நான் எங்க போனாலும் சாப்பிட மாட்டேன். கடவுளுக்காக உண்மையா நேர்ச்சியா என்ன பண்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு வைராக்கியத்தோட ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா. பாருங்க, யாரும் இல்லாத என்ன ஆண்டவரை தேர்த்துறாரு அப்படின்னு சொன்னா உனக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரம்மா. அல்லேலூயா. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க, திகையாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஆனா நம்மளுக்கோசரம் யாரு இல்லாதன்னு ஏங்கி கொண்டு இருக்கிற நம்மளுக்கோசரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து நான் இப்படி வைராக்கியமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆண்டவர் ஜீவனோட வைத்திருக்கிறார். நான் ஒரு நாள் புத்தூர்ல இருந்து திருப்பதிக்கு போறேன். போகும்போது முன்ன ஒரு லாரி, பின்னாடி ஒரு லாரி. நேரம் ஆயிடுச்சு. 5 மணிக்குள்ள நான் காலேஜில் போய் சர்டிபிகேட் வாங்கணும் திருப்பத்துல. நான் வேகமா வண்டி ஓட்டுன்னு போறேன். அவசரத்துல என்னமே என்ன பண்ண, அந்த 2 லாரி சந்தில நான் நோஞ்சிட்டேன். வண்டி போறது கூட வண்டி போறவளோ கேப் தான் இருக்குது. நான் சும்மா இப்படி அண்ணாலும் இந்த லாரி இல்ல, இப்படி ஆனாலும் இந்த லாரிக்கு உயிர்ந்துட்டு நான் செத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் செத்துந்தா 8 வருஷம் ஆயிருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் தான் என்ன உயிரோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோட கிருபை. நான் அன்னைக்கு நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு உயிர் பிச்சை குத்து ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது செய்யணும், நான் உனக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. வைரத்தோட எங்க கூப்பிட்டாலும் போவேன்.